குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் அவங்களுடைய இறப்பெல்லாம் பார்க்கறது ரொம்ப வேதனையா இருக்கு. 19 பேர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க. இன்னும் 20 ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க, மருத்துவம். அப்புறம் 61 பேர் காயம். அவங்கள சில பேர் சிறிய காயம்பட்டவர்கள் வீட்டுக்கு சென்றிருக்காங்க. கொஞ்சம் பேர் மருத்துவம் நடந்துச்சு. இனி இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் படிப்பினை. இது போன்ற பெரும் துயரங்கள் நிகழாம நம்ம கவனமா இருக்கணும். அது என்ன சொல்லி இழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஆர்வம் சொல்வதுன்னு தெரியல. மொத்தமாவே இந்த நிகழ்ச்சி இந்த வேதனையான துயர நிகழ்வு எல்லாரையுமே அப்படியே அதிர்ச்சியில உரைய வச்சிருச்சு. உலகங்களும் இருக்கிற மக்கள், இதை பார்த்த மக்கள் எல்லாரையுமே, யாருக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கறதான். இழந்தவர்கள் இந்த துயரத்திலிருந்து கடந்து வரணும். வழியில காயம்பட்டவர்கள் விரைவில் குணமாகணும். மருத்துவர்கள் நம்பிக்கை சொல்றாங்க, சரியா கவனிச்சுட்டு இருக்கோம், குணமாயிடுவாங்க. ஒரு ஆறுதலா இருக்கு நமக்கு அவங்க சொல்றது. விலகி இழந்திருக்கிற குடும்பத்தார் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். குறிப்பா இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிள்ளைகள், இந்த கட்சிகளுக்கு முதன்மை பொறுப்பாளர்கள், குறிப்பா என்னுடைய தம்பி விஜய், எல்லாருக்குமே என்னுடைய ஆறுதலை நான் சொல்றேன். இது துயரம்தான். இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும். அதுக்கு எல்லாம் நம்ம எல்லாமே தயார் செஞ்சுக்கணும். வருங்காலங்கள்ல இது போன்ற பேரிடர் நிகழாம நம்ம பார்த்துக்கணும். அது நம்ம எல்லாருடைய பொறுப்பு. ஊடகங்களும் நீங்களும் ரொம்ப அதுதான் செய்தி, அதுவே தான் செய்தின்னு 24 மணி நேரம் போடுறது என்ன ஆயிருதுன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ அதையே காட்டும் போது அங்க போறது ஒரு பெருமைக்குரியதாயிருக்கு, ஒரு பர்சனாலிட்டி ஆயிருக்கு. அதனால அங்க கணக்கில்லாத கூட்டங்கள். அது மாதிரி தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்க போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம், ஒரு பெரிய அதுவும் ஒரு செய்தி. இதுதான் நீங்க காட்டணும். 24 மணி நேரம் காலையில இருந்து இரவு வரை அதையே காட்டி போது அது அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும். சின்ன சின்ன பிள்ளைகள், 1ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள், தங்கைகள், 11 வயசு தம்பி, சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் போய் காயம்பட்டு நண்பர்களோட பார்க்கணும்னு போறதுதான். அது போய் கூட்டத்துல சிக்கி விழுந்தவங்க நெஞ்சில மிதிச்சுட்டாங்க, எந்திரிக்க முடியல, என்னால தூக்கி விடக்கூடாது அப்படி இதை சொல்லும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருமே சேர்ந்து இந்த தவறை செஞ்சுட்டோம். இனி வரும் காலங்கள்ல மிக கவனமா எல்லாருக்கும் நம்ம பொறுப்பு. அந்த இழப்பை இனி ஈடு செய்ய முடியாது. பணம் கொடுக்கலாம், நிதி கொடுக்கலாம், அது உயிரை பெற்றிருக்கை கற்றுத்தராது. அதனால இப்ப நமக்கு வேற என்ன இருக்கு சொல்லல, ஆறுதலா இருங்க, கவலைப்படாது, அதான் இருக்கு, வேற வார்த்தை இல்லை நமக்கு. அதான் பதிவு செய்ய விரும்புகிறேன். உயிரிழந்த நம்ம உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை, கண்ணீர் வணக்கத்தை நான் செலுத்துறேன். காயம்பட்டவர்கள் குணமாகணும் அப்படின்னு நான் முதல்வர் ஓய்வு பெற்ற அதுல நம்ம போய் கட் சொல்ல முடியாது. அவங்க அது நீதிமன்றம் பார்த்து அவங்க என்ன வாதமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு முடிவு சொல்லுவாங்க. நம்ம போய் அதை கட் சொல்ல முடியாது. ஆனா முதல்வர் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு குழு அமைச்சிக்கணும்னு சொல்றாரு. அது போதுமானதா இருக்குங்களா? அதெல்லாம் இதுல எனக்கு கருத்து வேற மாறுபட்ட கருத்து. இப்ப தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல 2 மாசத்துல நான் முதல்வரான பிறகு நடவடிக்கை எடுப்பேன்னு ஐயா சொன்னது இருக்கு. எதிர்கட்சியா இருக்கு, ஆளுங்கட்சியானவனு இதே அம்மா தான், அருணா ஜெகதீசன். 3 மணி நேரம் நேர் நின்று சாட்சியம் சொன்னவங்கிற முறையில நான் தான் இருக்கிறதில்ல. ஒரு கட்சியை வழி நடத்துறாங்க, தலைமையேற்று வழி நடத்துறேங்கிற முறையில் நான் மட்டும்தான் 3 மணி நேரம் சாட்சியம் சொல்லியிருக்கேன். ஆனா அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இந்த துப்பாக்கி சூட்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் பணி இடமாற்றமும் பணி உயர்வும் பெற்றிருக்கிறாங்க. அதேதான் நடக்கும். ஒரு 6 மாசம் அம்மா விசாரிச்சு ஒரு தாக்கல் செய்வாங்க, காயத்தை மறந்துடுவீங்க, வேற பக்கம் போய்ப்பீங்க. இன்னும் 2-3 மாசத்துல தேர்தல் தீவிரம் அடைஞ்சிருச்சுன்னா இதை யார் பேசுவா? இன்னைக்கு செய்தி நாளைக்கு செய்தி, எல்லாரும் குணமாயி போயிட்டாங்கன்னா அடக்கம், இறந்தவர்கள் அடக்கம் பண்ணிட்டா அது அதோட முடிஞ்சு, செய்தியும் அதோட அடக்கமாயிரும். அப்புறம் இது என்ன இருக்குது, நடவடிக்கை என்ன இருக்குது? இது ஒரு எத்தனை ஒரு நபர் நீதிபதி விசாரணை நம்ம எத்தனை பார்த்துருக்கோம். இது என்ன புதுசா? ஒண்ணும் இல்லை. இது விசாரிக்க என்ன இருக்கு? தெரிஞ்சிருச்சு, வெளிப்படையா நெரிசல்ல சிக்கிட்டாங்க, நம்ம பிள்ளைகளை இறந்துட்டாங்க, அவ்வளவுதான். இதுல என்ன விசாரிச்சுங்க? தங்கச்சி ஸ்ரீமதி மரணத்துக்கு விசாரிக்கிறாங்க, இன்னும் தான் விசாரிக்கிறாங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா எல்லா நாடுகளுமா விசாரிக்கிறாங்க. ஒரு கிராமம், அந்த கிராமத்துல என்ன விசாரிச்சு சொல்றதுக்கு அறிக்கை தாக்கல் பண்றது அது ஒரு சடங்கு. அந்த சடங்கை அரசு செய்து நம்ம அதை ஏற்க வேண்டியதுதான். அது வேற வழி. பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவு காரணமாக இது நடந்திருக்கு எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு.
அதெல்லாம் நீங்க அப்படிலாம் ஏற்படுத்தி இப்ப மற்ற இடங்கள்லாம் பாதுகாப்பு இன்னைக்கு வந்து அதுல ஒரு தம்பி நான் கூட ரொம்ப அவரை கட்டி பிடிச்சி வாழ்த்துனேன். பல பேரை வந்து தூக்கி கொண்டு போய் இந்த அவசர ஊர்தியில சேர்த்து இது பண்ண ஒரு காவல்துறை இளங்காவலர். அவர் என்ன சொல்லலாம், இதெல்லாம் இப்படிலாம் சொல்ல முடியாது. இத்தனை ஊர்கள்ல அவர் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டும் போதெல்லாம் பாதுகாத்தம் வடக்குன்னு அப்படி சொல்லிடக்கூடாது. சந்தேகம் இருக்குன்னா அந்த சந்தேகத்தை விட விசாரிக்கிறாங்க தெரியும். நம்ம போய் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு சொன்னது என்னன்னா, ஏற்கனவே ஒரு பகுதியில மயங்கி விழுந்த அந்த கூட்டத்துல வந்த ஒருத்தரை தூக்கிட்டு போன அவசர ஊர்தின்னு தான் எனக்கு சொன்னது. அது நம்ம இப்ப எங்க கூட்டங்கள்ல எல்லாம் அவசர ஊர்தி வரும், கோபம் தான் வரும். ஆனாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. எங்க பிள்ளைய அழகா விலகி வெளிவிடுவாங்க. நமக்கு இது நடக்கிறது தான். ஆனாலும் அது எல்லாமே சும்மா விடுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை உயிருக்கு ஆபத்தான நிலையில காயம்பட்டவர்கள் இருந்திருந்தா போக முடியாது. உங்க சொல்றது நாங்க ஒரு இடம் கேட்டோம், அந்த இடத்துல கொடுத்துருக்கலாங்கிறாங்க. அது இப்ப பார்க்கும்போது கொடுத்துருக்கலாம்னு தோணுது. அவங்க என்ன கணக்குல இந்த இடத்த தேர்வு பண்ணாங்கன்னு தெரியும். அது கேட்டா எதிர்கட்சி தலைவர் ஐயா இங்கதான் குற்றம் போட்டாங்க, அந்த இடத்தையும் நீங்க பயன்படுத்திக்கீங்க. இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ தம்பிக்கு வந்து இப்ப புதுசு. எனக்கு 15 வருஷமா இந்த அனுபவத்துல நான் ரொம்ப பக்குவப்பட்டு அதெல்லாம் நடக்கும். எனக்குலாம் எங்க சனம் வராதோ முட்டு சந்து இந்த மூத்திர சந்துப்பாங்க அங்கதான் கொடுப்பாங்க எனக்குலாம். சரி என்ன பண்றது, இதை கடந்துதான் நம்ம வந்தாங்க. இப்ப யாருக்குமே அந்த சூழல்ல ஒரு குறைய அந்த சூழல்ல யாரா இருந்தாலுமே ஒரு படபடப்பு ஒரு பதட்டம், என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்ப உடனே என்ன பண்ணுவோம்னா என்ன செய்யறதுன்னு தெரியாதுல அந்த பதட்டத்துல ஒரு முடிவு எடுக்கிறதா. யாருமே ஸ்பாட்டுக்கு வரல. அவங்க தலைவர்கள் இருக்காங்க, அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவர் இருக்காங்க, அவங்களும் யாரும் ஸ்பாட்டுக்கு வரல. விஜய் தான் வரல, இவங்க வந்திருக்கலாமே சார். இது வரைக்கும் அவங்க எல்லாமே ஒரு திட்டமிட்ட சதி இல்ல திட்டமிட்ட சதின்னா அதை நம்ம வந்து சான்றுகளோட நிரூபிக்கணும். நம்ம பேசும்போது அந்த வழியில வேதனையில ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம். இப்ப அவங்க தரப்புல பார்த்தா அவங்க சொல்றது சரின்னு படும், அரசு தரப்புல வேற ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்ப இந்த நேரத்துல வந்து அதை விவாதிச்சுட்டு இருக்கிறது வந்து சரியானதா இருக்காது. ஏன்னா நம்ம 1-2 உயிர் இல்ல 40 உயிர்கிட்ட நம்ம இழந்துருக்கோம். அந்த அவங்க இழந்தவர்கள் குடும்பத்துல ஒருத்தனை நின்றுதான் நீங்க இதை பார்க்கணும் ஒழிய இதை போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம்பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டு இருப்பாங்க. அந்த சாவு வீட்டுல நின்று பாத்தீங்கன்னா அந்த சாவு வீட்டுல இருக்கிற ஒரு மகனை நான் பார்த்தா ஐயா என்னையா பேசிட்டு இருக்கீங்கன்னு வரும். அந்த மனநிலையை தான் நீங்க இதுல பார்க்கணும். இது வரலாம், தம்பி வரலைனாலும் மற்றவர்களை வருவாங்க, வர சொல்லுவோம். சரி மற்றவங்கள தம்பி புஷியானந்தையோ ஆதரையோ வந்து பாருங்க ஆதரவு சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அது செய்வாங்க. அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய அரக்கர்கள் ஒன்றும் கிடையாது, நம்ம பிள்ளைங்க தாங்க வருவாங்க. சரி, நிபந்தனைகள் வந்து பின்பற்றாதனாலதான் இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்ப காவல்துறை நாங்க கொடுத்த சொன்ன விதிமுறைகளை பின்பற்றல. அவங்க வந்து இதுல ஏதோ சரி இது அல்ல. இழப்பு தான், இறந்தவர்கள் தான். இப்ப அந்த துயரத்துல நம்ம பங்கேற்று துயரத்துல நிக்கிற அந்த குடும்பத்துக்கு நம்மளால முடிஞ்சா 2 வார்த்தை ஆறுதல் அவங்களுக்கு அதுதான் இப்ப தேவைப்படுது. இதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை. இப்ப நடந்துருச்சு, கேட்டிருந்தா அப்ப கேட்கல, நடந்துருச்சு. இப்ப அதுக்கு போய் என்ன பண்ணுங்க? சரி, இந்த குடிநீர் வழங்காத காரணத்தால முக்கியமா இறந்தா சொல்றாங்க சார். முக்கிய காரணமே அதான் சொல்றாங்க. குடிநீரை வந்து அரசு வழங்க முடியாது. குடிநீரை வந்து அரசு அத்தனை பேருக்கு வழங்க முடியாது. இவங்க கட்சிக்காரங்க வழங்குறதே இல்லை. நம்ம பிள்ளைகள் எடுத்துட்டு வந்துடணும். வழங்குதான் நான் சொல்றது. இப்ப கூட்டத்துல என்கிட்ட தண்ணி இருந்தா கூட அங்க நிக்கிறவருக்கு எப்படி போய் கொடுக்க முடியும்? பட் நம்ம பிள்ளை இப்படி வரும்போது அவங்களே ஒரு போத்தல்ல ஒரு தண்ணீரை எடுத்துட்டு வந்துடணும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிக்கிற மாதிரி இருக்குதுன்னா அப்ப அதுக்கு தயாரா வந்துடணும். அதை அவங்கள குறை சொல்லி இவங்களை குறை சொல்லி யாரை குறை சொல்லுவீங்க? எனக்கு தண்ணி இருக்குது கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இவர் கொடுத்துருவா இவர் கொடுத்துருவா. அங்க நிக்கிறவங்க எப்படி கொடுப்பேன்? எப்படி போய் கொடுக்க முடியும்? இப்ப பிரதான மத்திய ஏடிஎம்கே டிஎம்கே கட்சிகள் நடத்தினால தண்ணி கொடுக்குறாங்க. இவங்க குடிக்காதான் அதுக்கு பிரச்சனைக்கு காரணம்னு சொல்றாங்க. சரி, அது ஒரு பிரச்சனை. இப்ப இது ஒரு படிப்பணி ஆயிடுச்சுல. இனி வரும் காலங்கள்ல நம்ம பிள்ளைகளே தண்ணீரோட வந்துடணும். இல்லைன்னா தண்ணிக்கான இந்த வசதியை செய்யணும். அது ரொம்ப அடர்த்தியில அதிக கூட்டத்துக்குள்ள போய் இதை செய்ய முடியாது, யோசிக்க முடியாது. கையை நீட்டி கூட ஒருத்தருக்கு பக்கத்துல கொடுக்க முடியாதுன்னா இதை பேசிட்டு இருக்க முடியாது. இப்போ
இப்ப அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, இது ஆய்வு செய்யறதுக்கான நேரம் இல்லை. நடந்துச்சு, செத்துட்டோம். இப்ப அது பேசணும். இனி வந்து ரொம்ப கவனமா இருந்து கால் எடுத்து வைக்கணும். அதான் முக்கியமானது. இது வழக்கு, அதை எதிர்கொள்ளுவாங்க. அரசு வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தானுக்கு இருக்கணும், அப்ப அதை எடுப்பாங்க. இப்ப நீங்க ஆந்திராவில் நான் கூட அதுக்கு கடுமையான கண்டிச்சு அறிக்கை. தம்பி அல்லு அர்ஜுனா நடிச்ச படம் புஷ்பா 2 திரையரங்குல போய் படம் பார்த்தவங்க சுத்தி இறந்துட்டாங்க. அதுக்கு இவர் பொறுப்பு இல்லை. ஆனா இவரை கைது பண்ணி சிறையில் வச்சாங்க. அப்ப நான் கேட்டேன், அவர் பொறுப்பு இல்லை, அவங்க படம் பார்க்க போய் நெரிசல செஞ்சுட்டாங்க. இப்ப அது மாதிரி தான் பார்க்கணும். இப்ப இது வந்து ஒரு வழக்கு, அதை எதிர்கொள்ளணும். எதிர்கொண்டு போய் இதுல எந்த தொடர்பும் இல்லை, இது வந்து எங்களுக்கு இப்ப நம்ம வழக்கு புனையப்பட்டவங்க எல்லாம் அவங்களா அந்த விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தினாங்க. அப்படி பார்க்க முடியாது இல்ல, அப்படி பார்க்க முடியாது. இது என்ன இது தம்பி மேல நடவுங்கிறது அண்ணனுக்கு என்ன செய்யும்? மகிழ்ச்சி. இது என்ன ஒரு கேள்வி? அவனுக்கு இது புது வழக்கு. எனக்கு வந்து 260 வழக்கு இருக்கு மேல. நான் ஏறாத நீதிமன்ற படிப்புகள் கிடையாது. எனக்கு இது புதுசுல வழக்கு. அது இல்லைன்னா விடியாது கிழக்குன்னு போவோம், சிறை அதை நிறைன்னு போவோம், தடை அதை உடையும் போவோம். எங்களை பயிற்சிவிட்ட தலைகாமி அவங்க புரியுது நினைக்கிறேன். தயவு செய்து என்னை கைது பண்ணீங்கன்னா நான் கெஞ்சிருக்கேன். இந்த சம்பவம் தொடர்பாக அவ்வளவு சின்ன பிள்ளைங்க, அவருக்கு தெரியும் இது நடந்துச்சு. என்ன நேரம் அவருக்கு தெரியாத என்ன செய்யணும். சார் வணக்கம்.